نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹுவின் புனிதமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தனி மனித வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தை பொறுத்தளவில் மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய, உண்மையான ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய, நடைமுறைக்கு சாத்தியமான புரட்சிகரமான பல தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு எதை மார்க்கமாக கடமையாக்கி இருக்கிறானோ, நம் மீது மார்க்கமாக எதை அல்லாஹ் தஆலா சுமத்தி இருக்கிறானோ, வழிகாட்டி இருக்கிறானோ, அந்த மார்க்கத்திலே அனைத்து அம்சங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் சிறந்த அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் சமூகங்களாக, கோத்திரங்களாக பல மக்களை சூழ்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையில்தான் வாழ்கிறார்கள். நீங்கள் எவரை எடுத்துக்கொண்டாலும் தன்னந்தனி மனிதனாக உலகத்திலே வாழக்கூடிய எவரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்தை துறந்து வாழக்கூடிய துறவிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் கூட ஒரு கூட்டமாகத்தான் வாழ்கிறார்கள். துறவிகள் தனியாக ஒதுங்கி வாழ வேண்டியவர்கள். அவர்கள் எப்படி வாழுகிறார்கள்? அவர்களுக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு, அவர்களுக்கென்று ஒரு சங்கத்தை அமைத்துக் கொண்டு, அவர்கள் பல விஷயங்களில் கூட்டாக வாழக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுடைய நிலையே இப்படி என்று சொன்னா, சாதாரண மனிதர்கள் சமூகமாக வாழுவதை அங்கீகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே விதிவிலக்காக யாருமே இல்லை. ஆனால் மறுமையுடைய நிலை எப்படி இருக்கும்? யாரு எவரோடு கூட்டு சேர்ந்தாலும், ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் மக்கள் அணிதிரண்டாலும், ஒரு ஜமாத் தலைவருக்கு பின்னால் மக்கள் அணிதிரண்டாலும், ஒரு ஆன்மீகவாதிக்கு பின்னால் மக்கள் திரண்டிருந்தாலும், மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பார்கள்? தன்னந்தனியாகத்தான் சந்திப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வகுல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமையிலே எப்படி வருவீர்கள் தெரியுமா? அளவற்ற அருளாளனிடம், அல்லாஹ்விடம் கியாமத் நாளிலே நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வருவீர்கள். எவ்வளவு பெரிய கூட்டங்களை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கலாம், எவ்வளவு பெரிய மக்கள் பெருவெள்ளத்தை நீங்கள் ஆதரவாளர்களாக பெற்றிருக்கலாம். ஆனா மறுமையிலே நீங்க அல்லாஹ்வை எப்படி சந்திக்கணும்? தனியாகத்தான் போய் சந்திக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலக்கத் ஜிஅதுமூனா ஃபுராதா. உங்களை நாங்கள் தனியாக கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி அணிதிரட்டி இருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம் என்றா, கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. முதலில் உங்களை எப்படி அனுப்பினோமோ, முதலில் எப்படி உங்களை நாங்கள் தனியாக வெளிப்படுத்தினோமோ, அது போன்று உங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? தன்னந்தனியாக திரட்டி எடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எத்தனை கோடி மக்கள் இருப்பார்கள்? இப்பவே 700 கோடியை தாண்டி போவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களையும் அப்படி தனித்தனியா அல்லாஹ் பிரிச்சு எடுத்து செப்பரேட்டா தான் அல்லாஹ் எடுக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வதரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வராஹ லுஹூரிக்கும். உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றை எல்லாமே உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நீங்கள் தள்ளிவிட்டு வந்தீர்களே, முதுகுக்கு பின்னால் விட்டு வந்தீர்களே. நிறைய தந்தேனா இல்லையா? குடும்பத்தில் நிறைய உங்களுக்கு உறவினர்களை தந்தேன், செல்வத்திலே அதிகமானவைகளை தந்தேன், உங்களுக்கு பல அந்தஸ்துகளை, ஆதிக்கங்களை தந்திருந்தேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு வந்திருக்கிறீர்கள். வமா நரா மாக்கும் சுஃபாக்கும் உள்ளதீன ஜாம்தும். நீங்கள் யாரை எங்களுடைய பரிந்துரையாளர்களாக கற்பனை செய்தீர்களோ, அந்த கற்பனை செய்த பரிந்துரையாளர்களை நாங்கள் காணவில்லை. அதே மாதிரி அன்னஹும் ஃபீக்கும் சுரகாவு, உங்களுக்கு நீங்க யார
உங்களுடைய இணை வைப்பவர்களாக நீங்கள் வைத்திருந்தீர்களோ அவர்களையும் நாங்கள் காணவில்லை. லக்கது தக்கத்தா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் அனைத்தையுமே என்ன செய்து விட்டது, முறிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப மனிதர்கள் எவ்வளவுதான் கூட்டாக வாழ்ந்தாலும் மறுமையிலே இறைவனை தனியாகத்தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இஸ்லாம் வைத்திருக்கிறது. சரி, தனியாக இறைவனை சந்திக்கிறோம். சந்திக்கக்கூடிய நேரத்திலே அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே தன்னந்தனியாக நிற்கக்கூடிய நேரத்திலே யாராவது உதவிக்கு வருவாங்களா, யாராவது எங்களுடைய சுமைகளை சுமக்க வருவார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தனியாக வருவீங்க, இன்னொருத்தரும் தனியா வருவாரு. சரி, அந்த தனியா வரக்கூடியவரிடம் நீங்க தனியா போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு உறவு பாராட்ட முடியுமா? அவரு தனியா எடுக்கிற நேரத்தில் ஏட பாவத்தில் ஏதாவது அல்லாஹ் எடுத்துரு, அவர் மேல சுமத்துரு, அல்லது அவருடைய நன்மையிலிருந்து என்ற வாப்பா வருவாரு, அவர் நிறைய இபாதத் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய நன்மையிலிருந்து நீ என்ன செஞ்சிரு, எனக்கு சிலதை தந்துரு, என்னுடைய அந்த குறைபாடுகளை நன்மையிலே நான் விட்டுவிட்டவற்றை என்னுடைய தகப்பனுடைய தாயுடைய அமலிலிருந்து என் மீது நீ சுமத்தி விடு இறைவன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்றான், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவனுடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். வைன் ததுஉ முஸ்தலத்துன் இலா ஹிம்லிஹா லா யஹ்மிலு லா யுஹ்மலு மின்ஹு ஷைஉன், ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவர், சுமைகளை சுமக்கக்கூடியவர் தன்னுடைய சுமையிலிருந்து இன்னொருவரை சுமக்குமாறு அழைப்பு விடுத்தாலும் அந்த அழைப்பு விடுக்கக்கூடியவர் யாராக இருப்பார், தன்னுடைய உறவினராக இருந்தாலும் அவர்கள் சுமந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், யாருமே வர மாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதனை விட்டு அந்த நாளிலே ஒரு சகோதரன் விரண்டு ஓடுவான். உலகத்தில் யாரு ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைகளுக்கு வந்து சொன்னா முதலாவது எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் யாரு, சகோதரன் தான் வருவான். ஒரு பிரச்சனை வந்து வைங்க, நான் ஒருவர் தம்பி என்ன விஷயம் நான் பார்த்துக் கொள்றேன் என்னன்னு சொல்லி அப்படி வருவாங்களா இல்லையா? உலகத்துல சகோதரர்களுடைய பிரச்சனைகளுக்கு முதலிலே களத்தில் நிற்பார்கள். அடுத்ததா யார் வருவா, உம்மா வந்துருவா. அந்த உம்மாவும் என்ன பண்ணுவா, உம்மிஹி அபிஹி, உம்மா வாப்பாவும் பிரிஞ்ச ஓட தான் போறாங்க மறுமையில. உலகத்தில் உங்களுக்கு ஆதரவாளர்களாக யாரெல்லாம் வரப்போறாங்களோ அவர்கள் அனைவரும் மறுமையிலே உங்களை விட்டு பிரிவார்கள். வசாஹிபத்திஹி வபனிஹி, மனைவியும் விட்டுட்டு தான் போறா, பிள்ளைகளும் விட்டுட்டு தான் போறாங்க. அப்ப தனியா இறைவனை மறுமையிலே சந்திக்க போறோம் என்பதை தெள்ளத் தெளிவாக திருக்குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறது. இப்படி தனிமையிலே இறைவனை சந்திக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் அதை தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கூட்டாக வாழ்றோம், குடும்பமாக வாழ்றோம், சமுதாயமாக வாழ்றோம். இந்த சமுதாயத்துக்காக வேண்டி நிறைய விஷயங்களை, மார்க்க காரியங்களை நாங்கள் இழக்கிறோம். இந்த குடும்பத்துக்காக வேண்டி மார்க்கத்திலே செய்ய வேண்டிய நிறைய அம்சங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், இழந்து விடுகிறோம், செய்யாமல் இருக்கிறோம். ஆனா நாங்கள் உலக மற்ற மக்களுடைய பார்வையில நல்லவர்களாக இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு நிறைய செய்யக்கூடியவர்களாக தோற்றம் ஏற்படுத்தப்படலாம். அதே மாதிரி வணக்க வழிபாடுகள்ல நாங்க இருக்கிறதாக அடுத்தவர்கள் நினைத்து எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். இது வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடியது. ஆனா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. ஒவ்வொரு நஃப்ஸுடைய, ஒவ்வொரு ஆத்மாவுடைய தனிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. குடும்பத்தில் நல்லவர்களாக விளங்கினாலும், சமுதாயத்திலே பெரிய இபாதத்சாலியாக விளங்கினாலும், மக்கள் மத்தியிலே ஒரு அதிகமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, பிறர் நலம் காக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே யாரு இறைவனை அஞ்சி வாழுவாங்களோ, அந்த வாழ்க்கையிலே யாரு நல்லவர்களாக வாழுவார்களோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழுவார்களோ அவர்கள் தான் தனியாக போகின்ற அந்த நாளில் வெற்றி பெறுவார்கள். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தேர்வு. வெளிப்படையாக நாங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் எதுல நல்லவங்களா இருக்கணும், அந்தரங்கமான வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, யார் அளவற்ற அருளாளனுக்கு, தன்னுடைய இறைவனுக்கு தனிமையிலே அஞ்சுவானோ அவனுக்கு தான் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், பெரிய கூலி இருக்கிறது, அவனுக்கு மன்னிப்பும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான்.
வெளிப்படையான வாழ்க்கையில எவ்வளவுதான் நல்லவங்களாக நாங்க விளங்கினாலும் ஒன்றுமே பலன் இல்ல. ஏன்னா எங்களை பாராட்டக்கூடியவங்க மறுமையில நன்மையை நம்ம தரமாட்டாங்க. எங்களை விமர்சிக்க கூடியவங்க கூட எங்களுடைய பாவங்களை சுமக்க மாட்டாங்க. எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்றா, மறுமையிலே தனியாக இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்திலே உலகத்திலே தனிமையில் நாங்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்தோம் என்று சொன்னார். அப்பதான் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்பதான் பெருமதியான கூலிகள், மிகப்பெரிய கூலிகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா துந்திரு மனித்தபா திக்ர வஹசியர் ரஹ்மான பில் கைப். நபியே, நீங்கள் யாருக்கு எச்சரிக்கை செய்வீர்கள் தெரியுமா? உங்களுடைய எச்சரிக்கை யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? வஹசியர் ரஹ்மான பில் கைப். அளவற்ற அருளாளனை தனிமையிலே யார் அஞ்சுகிறானோ அவனுக்கு தான் உங்களுடைய அறிவுரை பயனளிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவனுடைய அச்சம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இப்ப நான் ஜும்மா பண்றேன்னு வைங்க, பயான் பண்றதுனால நான் சொர்க்கவாதி என்று ஏதாவது கேரண்டி இருக்குதா? நீங்க கேட்டு அல்லாஹ்வுடைய கடமைகள் எல்லாத்தையும் சரியான முறையிலே செய்யறதுனால நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகள் என்ற அந்த கேரண்டி இருக்குதா? வெளி தோற்றத்துல கேட்கிறமா இருக்கிறீங்க, வெளி தோற்றத்துல நான் பயான் நல்லது பண்ற மாதிரி இருக்கு, இவ்வளவுதானே தவிர அந்தரங்கம் என்ன சொல்லுது, உள்ள என்ன சொல்லுது, உங்களுடைய உள்ள என்ன சொல்லுது, இது யாருக்கு தெரியும்? ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான். அதனால மக்கள் மத்தியில இரையச்சம் உள்ளவர்களாக எல்லாருக்கும் வாழலாம். மக்கள் மத்தியிலே நல்லவனாக எல்லாருக்கும் வாழலாம். மக்கள் மத்தியிலே ஒரு மகானாக அனைவருக்கும் வாழலாம். எப்படி நாங்க எங்கட வாழ்க்கையிலே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில இருக்கக்கூடியதை பார்க்கவே கூடாது. நீங்க மக்களுடைய பார்வையில கெட்டவராக இருந்துட்டு போங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில தூய்மையா இருக்கிறீங்களா? பொதுவா தனிப்பட்ட வாழ்க்கையில எவர் நல்லவரா இருக்கிறாரோ மக்களோடு நல்லதா இருப்பாரு. ஆனா இஸ்லாம் எதிர்பார்ப்பது பகிரங்கப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கை இல்ல, அந்தரங்கமான வாழ்க்கை. அதிலே நீங்கள் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மன் ஹஷியர் ரஹ்மானு பில் கைப் வஜா பி கல்பின் முனீப். யாரு இறைவனுக்கு தனிமையிலே அஞ்சி, யாரும் இல்லாத நேரத்துல இறைவனை தனிமையில அஞ்சி தூய்மையான உள்ளத்துடன் மறுமையில வருவானோ அவனுக்கு தான் வெற்றி இருக்கிறது. உதுகுலுஹா பிஸலாமின், நீ வந்து சொர்க்கத்துக்கு அமைதியுடன் சலாத்துடன் நுழைந்து விடு. தாலிக யௌமுல் குலூத், இதுதான் நிரந்தரமான நாள். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அப்படி நுழைபவர்களுக்கு மறுமையிலே அவர்கள் நினைப்பதெல்லாம் இருக்கிறது. வலதைனா மஸீத், நம்மிடம் அவர்கள் கேட்பதை விட அதிகமாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். தனிமையில யார் அஞ்சுறானோ அவன் உள்ளம் தான் தூய்மையா இருக்கும். மக்கள் மத்தியில இரையச்சம் உள்ளவரா காற்றவன் உள்ளம் தூய்மையா இருக்காது. தனிமையில இறைவன் அஞ்ச வேண்டும். அவனுடைய உள்ளம் தான் தூய்மையான உள்ளமாக இருக்கும். அவனுக்கு தான் சொர்க்கம் உண்டு. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. இதை நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வந்து பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? மகான்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் பலர். நாங்கள் சிறந்தவர்கள், தூய்மையானவர்கள் என்று தங்களை பலரும் அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். தனிப்பட்ட முறையில தொழமாட்டான், தனிப்பட்ட முறையில் அவன் நோன்பு வைக்க மாட்டான், தனிப்பட்ட முறையில ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவனாக இருந்தாலும் அதை கொடுக்க மாட்டான். ஆனா என்னது, அடுத்தவங்களுக்கு செய்யற மாதிரி காட்டிக் கொள்றது, நல்ல மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இதை இஸ்லாம் என்ன செய்து அடியோடு வெறுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளம் இருக்கிறதே அதுலதான் எல்லா மேட்டருமே இருக்குது. உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அடுத்தவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருந்தாலும், வணக்கசாலிகளாக நாங்கள் தென்பட்டாலும், நல்லவர்களாக நாங்கள் தென்பட்டாலும், எங்களுக்கு அல்லாஹ்விடம் எப்ப கூலி என்று சொன்னா எங்களோட உள்ளம் நல்லதாக மாற வேண்டும். உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள் வர வேண்டும். இறைவனை அஞ்சக்கூடிய அந்த பக்குவம் வர வேண்டும். அப்பதான் நாங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வைன்ன ஃபில் ஜஸதி முல்கதன், ஒரு உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது, அந்த சதை துண்டு அது சீராக இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய முழு உடம்பும் சீராக மாறிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது சீர்கெட்டு விட்டால் அவனுடைய உடல் முழுவதுமே சீர்கெட்டு விடும்.
அது என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம். அப்ப உள்ளத்திலே சீரான நிலை நமக்கு இருக்க வேண்டும். உள்ளத்திலே நாங்கள் சீர்கெட்டோம் என்று சொன்னா எவ்வளவுதான் நல்லவர்களாக நாங்கள் தென்பட்டாலும் இறைவனிடத்திலே நல்லவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் வரவே மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டை இணைச்சு சொல்றாங்க. எப்படி? உள்ளமும் நல்லதா இருக்க வேண்டும். சிலர் இருப்பாங்க உள்ளத்துல நல்லதை நினைப்பாங்க, உள்ளத்துல தூய்மை என்று சொல்லிக் கொள்வாங்க, அடுத்தவங்களுக்கு வஞ்சம் நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை பத்தி பொறாமப்பட மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டாங்க, அடுத்தவர்களை பத்தி தப்பான எண்ணம் கொள்ள மாட்டாங்க. உள்ளத்திலே பக்குவம் இருக்கும். ஆனா செயல்பாடு போன்று உங்களுடைய உள்ளத்திலே எது இருக்க வேண்டும்? அந்த உள்ளத்தின் அந்த தூய்மையின் வெளிப்பாடாக நல்ல அமல்களும் வெளிப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்பாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான், உங்களுடைய செயல்பாட்டை பார்ப்பான். ரெண்டும் இருக்கணும். உள்ளமும் பக்குவப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், செயல்பாடுகளும் நல்லதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக செஞ்சோம் என்று வைங்க, அப்பையும் என்ன செஞ்சிடும்? எங்களுடைய செயல்பாடுகள் அழிந்து போய்விடும். அதே போன்று அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக செஞ்சுட்டு எங்களுடைய உள்ளத்துல ஒரு கெட்ட விதமான எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் அமல் இபாதத் செஞ்சோம் என்று சொன்னா அப்பையும் எங்களுடைய அமல்கள் பாழாகி போய்விடும். நல்ல எண்ணம் இருந்து அமல்களிலே சீர்கேடுகள் இருக்கக்கூடாது, அமல்களிலே சிறந்தது இருந்து உள்ளத்திலே சீர்கேடுகள் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வனப்சிம் வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துக்கு நன்மையையும் தீமையும் நாம் அறிவித்து கொடுத்தோம். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்திக் கொள்வானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வகது காப மன் தஸ்ஸாஹா, அதை யாரு சீர்கெடுத்து விடுவார்களோ, அதை யாரு ஒழுங்கான முறையில் பயன்படுத்தவில்லையோ, நல்லதாக வைத்துக் கொள்ளவில்லையோ, அவன் நஷ்டமடைந்து விடுவான், அழிந்து போய் விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அதிகமான முறையில் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்கள்ல வலியுறுத்தி சொல்லுவாங்க, துஆ கேளுங்க என்று வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலே வரக்கூடியவைகள் தான் என்னது? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்துக்கு நஃப்ஸுக்கு நீ தக்வாவை வழங்கிவிடு, அதே மாதிரி அதற்கு தூய்மையை வழங்கிவிடு. தூய்மையை வழங்குமாறு அல்லாஹ்விடம் தான் நாங்கள் துஆ செய்ய வேண்டும், தக்வாவை வழங்குமாறு அல்லாஹ்விடம் தான் நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதற்கு பொறுப்பாளராக இருக்கிறாய், நீதான் அதை பாதுகாக்க கூடியவனாக இருக்கிறாய். இந்த உள்ளத்தை யாரு பாதுகாப்பான்? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். இந்த உள்ளத்துக்கு யாரு பொறுப்பாக இருக்கிறான்? அல்லாஹ் தான் பொறுப்பாக இருக்கிறான். அதனால அல்லாஹ் கிட்ட எங்க உள்ளத்தை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? பாரம் கொடுக்கணும். பலரும் நினைக்கிறாங்க எங்களுடைய தவங்களாலும் எங்களுடைய தியானங்களாலும் எங்களுடைய திக்ருகளாலும் எங்களுடைய தொழுகைகளாலும் எங்களுடைய நோன்புகளாலும் எங்களுடைய அமல்களாலும் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடையும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்ய வேண்டும். ஆனா எதனால் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது தெரியுமா? அந்த ரப்பு தூய்மைப்படுத்தினால்தான், அந்த ரப்பு நமக்கு தூய்மையை வழங்கினால்தான், அந்த ரப்பு நமக்கு இறையச்சத்தை வழங்கினால்தான். தொழக்கூடியவர்கள் என்ன நினைக்க கூடாது? என்னுடைய திறமையினால் நான் தொழுகிறேன். நோன்பு நோக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்க கூடாது? என்னுடைய திறமையினால் நோன்பு நோக்கிறேன். அதே மாதிரி அஜி செய்யக்கூடியவர்கள் என்ன நினைக்க கூடாது? என்ன போல அஜி செஞ்சவர் இல்லையா இருப்பாங்களா, அவ்வளவு அஜி செஞ்சிருக்கிறேன் என்று நினைக்க கூடாது. உங்களுக்கு தொழுகிறதுக்கு மனசு வந்துச்சேண்டா, நோம்பு பிடிக்க மனசு வந்துச்சேண்டா, ஹஜ் செய்ய மனசு வந்துச்சேண்டா, காரணம் யாரு தெரியுமா? படைச்ச இறைவன் தான் காரணம், அந்த ரப்புல் ஆலமீன் தான் காரணம். அவன் தான் அந்த இறையச்சத்தை உங்களுக்கு வழங்குறான், அவன் தான் அந்த தூய்மையை உங்களுக்கு வழங்குறான் என்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சு வைங்க, அவன் வெற்றி பெறுவான். இல்லாம நான் தான் எல்லாமே செய்யறேன், நான் தான் எல்லாமே பண்ணுறேன் என்று யார் நினைக்கிறானோ
அவனுடைய உள்ளமும் தூய்மை அடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்ற நேரத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, அல்லாஹ்வே பயனில்லாத கல்வியை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஸஉ, அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை அஞ்சக்கூடிய உள்ளத்தை தந்துவிடு, உனக்கு இரையச்சம், உன்னை அஞ்சி வாழக்கூடிய அந்த எண்ணத்தை தந்துவிடு. அப்படிப்பட்ட உள்ளம் தான் எனக்கு வேண்டும், அது இல்லாத உள்ளம் எனக்கு தேவையில்லை, அதை விட்டும் பாதுகாத்துவிடு. வமின் நஃப்ஸின் லா தஸ்பஹு, திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அதே மாதிரி வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாப லஹா, எந்த பிரார்த்தனைக்கு அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை கண்டினியூவாவே கேட்டிருக்கிறாங்க. உள்ளத்துல பாதுகாப்பு, உள்ளத்துக்கு அந்த அச்சம், அதே மாதிரி திருப்திப்படக்கூடிய ஒரு எண்ணம், அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்கள், அதே மாதிரி பயனுள்ள கல்விகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சக்கூடிய உள்ளத்தை வேண்டாங்க அல்லாஹ் கிட்ட. எவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சினாங்க, எவ்வளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி பல காரியங்களை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், குமில் லைலி இல்லா கலீலா, இரவில் சொற்பமாகவே தவிர நின்று வணங்கி. ரசூலா நின்று வணங்கினாங்களா இல்லையா? இரவிலே எவ்வளவு நின்று வணங்குறாங்க, கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குறாங்க. கேட்ட நேரத்தில் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? அதானே சொன்னாங்க. பகலிலே வைன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, நபியே பகலிலே உங்களுக்கு நீண்ட வேலைகள் இருக்கிறது, அழைப்பு பணி இருக்கிறது, தொழுகையை நீங்கள் இமாம் ஜமாத் அதுகளை நடத்த வேண்டியதாக இருக்கிறது, ஆட்சியை நடத்த வேண்டியதாக இருக்கிறது, மக்களுக்கு உபதேசங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பகலிலே நீண்ட வேலை, இரவுலே நீண்ட நேர வணக்கம். இதை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அஞ்சக்கூடிய உள்ளத்தை கேட்டாங்க. நாங்க எம்மாத்திரம் இருப்போம், நாங்க ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எந்த நிலையில் எங்களுடைய உள்ளம் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டுமே. அப்படி கேட்டாங்கடா, அல்லாஹ் தஆலாவுடைய 2 விரல்களுக்கு இடையில் தான் உள்ளம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் கல்பின் இல்லா பைன இஸ்பைனி மின் அஸாபிஹர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் விரல்களில் 2 விரல்களுக்கு இடையில் தான் உள்ளம் இருக்கிறது. ஃபைன்சா அகாமஹு வைன்சா அஸாஹு, அல்லாஹ் நாடினா அது சரியான வழிக்கு திருப்பி விட்டுருவான், அல்லாஹ் நாடினா அப்படி தடம் புரள சென்றுடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, துஆ கேளுங்க. எனவே தான் நான் இப்படி துஆ கேட்கிறேன், யா அல்லாஹும்ம யா முஸப்பித்தல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை உறுதிப்படுத்தக்கூடியவனே, சப்பித் குலூபனா அலா தீனிக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் உறுதிப்படுத்தி. இன்னொரு துஆல கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்த செய். மார்க்கத்தில் ஒருத்தர் பேணுதலாக நடக்கிறாருன்னு வைங்க, அவருடைய எந்த சிறப்புமே இல்லை. அதே நபர் அல்லாஹ் நாடினா வழிகேட்டுக்கு போயிட்டுருவாரு. ஒருவர் கெட்டவராவே வாழ்றாரு, அல்லாஹ் நாடிட்டவரை நல்லவரா மாத்தணும் நினைச்சா அல்லாஹ் திருப்பிடுவான். எங்களுடைய செயல்பாடில் எதுவுமே இல்ல, உள்ளத்தை பக்குவப்படுத்தியவருக்கு தான் மறுமையில வெற்றி. அப்படிப்பட்ட அந்த பக்குவம் எப்படி கிடைக்கும் என்றா, எங்களுடைய இபாதத்தால கிடைக்க போறது இல்ல, அல்லாஹ் கிட்ட நாங்க வேண்ட துஆல தான் இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரியறதுல தான் இருக்குது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் குர்ஆன் திலாவத்துகளை கூட ஓதினாங்கன்னு வைங்க, அதிகமான திக்ருகளை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அதிகமா குர்ஆனை தமாம் பண்ணி இருக்கிறாங்க, 1000 தடவை தஸ்பீஹ் செஞ்சிட்டாங்க, 1000 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க, 1000 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இபாதத்துகளை தங்களை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் என்ன மனசுக்கு அவங்க இடையில வந்துரும் என்றா, நாங்கள் நல்லவர்கள் அப்படி என்ற எண்ணம் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் குர்ஆன் வசனங்களை தெரிஞ்சவர், ஹதீஸ்கள்ல கொஞ்சம் தெரிஞ்சவர், அதை மக்களுக்கு எடுத்து சொல்றவர் என்ன நினைக்கிறாரு, சரி அடுத்தவன் பிழை. பயான் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க எல்லாமே சரி, மக்கள் எல்லாமே பிழை, இப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி, மறுமையில யாருக்கு வெற்றி என்றா, யார் பெரும் பாவங்களை விட்டு தன்னை விலகிக் கொள்வார்களோ, வல் ஃபவாஹிஸ
மான இல்லல் லமம, மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து யாரு விலகிக் கொள்வார்களோ, இன்ன ரப்பக வாசியுல் மகஃபிரா, உமது இறைவன் அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், விசாலமான மன்னிப்பு அல்லாஹ் வழங்குவான். உவா அலமு பிக்கும், அல்லாஹ் உங்களை அறிந்து வைத்திருக்கின்றான். இது அன்சாக்கும் மினல் அர்லி, பூமியிலே உங்களை வெளிப்படுத்திய நேரத்திலே நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். வைது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில் சிசுக்களாக இருந்தீர்களே அப்போதும் உங்களை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். எனவே ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நீங்களே உங்களை தூய்மை என்று நினைக்காதீங்க. உவா அலமு பிமனித்தகா, இறையச்சம் உள்ளவர் யார் என்பதை அவனுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு தான் தெரியும். நீங்க வந்து உங்களோட உம்மட வவுத்துல இருக்கிற நேரத்துல கருவா இருந்தீங்களே அப்பவே எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவன். உங்களை உள்ள பூமியை வெளிப்படுத்தினானே அப்ப தெரியும் நீ எப்படிப்பட்டவன். அதனால தூய்மைப்படுத்தாதே, உன்னை நீ பரிசுத்தப்படுத்தாதே, நீயாவே நல்லவன் நினைக்காதே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கேட்கிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தன்னை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோரை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மையஷா, மாறாக அல்லாஹ் நாடியவர்களை தான் பரிசுத்தப்படுத்துவான். கொஞ்சம் அடுத்தவண்ட தவற காணலாது, அப்படி பெருசா எடுப்பாங்க, அப்படி பெருசா அம்பலம் எடுத்துவாங்க, பெரிய ஒரு விஷயமாக அதை பேசுவார்கள், சுவையாக பேசுவார்கள், நல்ல அடுத்தவங்களுக்கு அதை எத்தி வைப்பாங்க. அழைப்பு பணி கூட இப்படி ஈடுபட மாட்டாங்க. அழைப்பு பணியில கூட இந்த ஆர்வம் இருக்காது. ஏகத்துவத்தை சொல்றதுக்கு வராத ஆர்வம் எதுல வரும் தெரியுமா? அடுத்தவனை பத்தி பேசுறதுல வரும், அடுத்தவன் குறைய அம்பலப்படுத்துறதுல வரும், அடுத்தவனை பத்தி தப்பா நினைக்கிறதுல வரும். நாங்க நல்ல இவன் கெட்டு போயிட்டான், நான் நல்லா இருக்கிறேன், இப்படி யாருமே நினைக்க கூடாது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொன்னார்களே ஒரு கூட்டத்தினர், அதிலே சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒரு அந்த முனாஃபிக்குகளுடன் சஹாபாக்களும் கலந்திருந்தார்கள். அப்பாவித்தனமா நம்பிட்டாங்க, உண்மைதானே நம்பினாங்க. அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபலலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் உங்களுக்கு இல்லாவிட்டால் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களை யாரையுமே அல்லாஹ் தூய்மையாக்கிக்க மாட்டான். என்னமோ நீங்க சஹாபி பட்டம் எடுத்ததுனால, நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக மாறியதுனால நீங்க தவறு செய்ய மாட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க தான் சுத்தமானவங்க, அவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் நாடினா உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், உங்களை வழிகாட்டுக்கு அனுப்பிடுவான். கவனமாக இருங்க. அல்லாஹ் சொல்றான், நாங்க எப்படி சஹாபாக்களோட நிலையில் நாங்கள் இருக்கிறோமா, இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்துல, இன்னொரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்ற விஷயம் இருக்குது, இதுல ரசூலுல்லாஹ் மிச்சம் கவனம் செலுத்திக்கிறாங்க. ஒருத்தரும் நினைச்சிடாது, ஒருத்தரும் பரிசுத்தமானவன் இல்ல, எல்லாம் தவறு செய்யக்கூடியவன் தான். எந்த அளவுக்கு நாங்கள் நன்மை செய்யறோமோ அந்த அளவுக்கு நாங்க என்ன நினைக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சிக்கிறான்னு நினைக்கணும். எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வை நெருங்குறோமோ எப்படி நினைக்கணும், எங்களுடைய திறமை இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சு வர வைக்கிறான் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகளுக்கு பர்ரா என்று பெயர் வைக்கிறாங்க. பர்ராண்டா நன்மையானவள், புண்ணியமானவள், தூய்மையானவள் என்ற அர்த்தத்தை தருது. இந்த பேரை வச்சோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு பேரை மாத்திரு அப்படின்றாங்க. பேர்லயாவது புண்ணியவானு வச்சிடாதே, சுதனாண்டு வச்சிடாதே, நீ தூய்மைண்டு வச்சிடாதே, அதை மாத்திரு, மாத்த சொல்றாங்க. மாத்த சொல்லி என்ன பேரை வைக்க சொல்றாங்கன்னா அதுக்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீங்க. பேரை சொல்லி வச்சு தூய்மைப்படுத்திக் கொள்வீங்களா? புண்ணியமானவள் என்று சொல்லி அது நம்ம பேரை சொல்ற நேரம் புண்ணியம் அவருக்கு நிறைஞ்ச மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துவீங்களா? அப்படி வைக்காதீங்க. அல்லாஹு அலமு பி அஹ்லில் பிர், அல்லாஹ்க்கு தான் தெரியும் யாரு புண்ணியமான ஆக்கள் என்று. நீங்க புண்ணியம் என்று இன்னார சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பேர்ல யாருமே அர்த்தத்தோட வைக்க மாட்டாங்க. ஏண்ட பேருக்கு அர்த்தம் ராசிக் என்று சொன்ன அப்துல் ராசிகண்டா ரிசுக் அளிப்பவனின் அடிமை என்ற அர்த்தம். சும்மா ராசிக் என்று சொன்னா ரிசுக் அளிப்பவன் என்ற அர்த்தம். அதுக்காக நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறேன்னு அர்த்தமா இல்ல. அது பேர்ல யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு பேர் இருக்கும் அப்துல் கனி, பணக்காரன், அல்லது கனி கனி என்று பேசுவாங்க. பணக்காரன், அவன் பிச்சைக்காரனா இருப்பான்.
கனி என்ற பேர் உள்ளவன் பிச்சைக்காரனா இருப்பான். அதே மாதிரி பக்கீர் என்றும் பேர் வச்சிருக்காங்க, பக்கீர் பாவா அப்படியெல்லாம் பேர் இருக்கும். அவன் பிச்சைக்காரனா, பேர்ல பிச்சைக்காரனா இருப்பவன் அவனுடைய வாழ்க்கையில செல்வந்தனா இருப்பான். பேர்ல ஒரு மேட்டர் இல்ல, அர்த்தத்தை தான் பார்க்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்க, இந்த அடிப்படையிலும் வந்துடக்கூடாது. இந்த உண்ட பேர்ல கூட நீ தூய்மையானவன் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவங்களுக்கு முன்னால இன்னொருத்தருக்கு பர்ரா என்று பேர் வைக்கிற நேரத்துல பேரமாத்து உடனே பேரமாத்த வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை மாத்தி இருக்கிறாங்க என்ற செய்தியா அப்பதான் அந்த சஹாபி அறிவிப்பதை நாங்கள் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதுல தூய்மையான தோற்றத்துல இருப்பாங்க. உபதேசம் பண்ணக்கூடியவர் பெரிய பக்தி மகான், அவருக்கு உள்ள தக்குவாவை போல யாருக்குமே இல்ல, அவரை விட்டா ஆள் இல்ல, அவர் விட்டா ஒரு அறிஞர் இல்ல என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தன்னுடைய உபதேசங்களை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அல்லது அவர் சரியா செஞ்சிருவாரு, பாக்குறவங்க அப்படி நினைச்சிருவாங்க, இவர் இவ்வளவு தக்குவாதாரி, இவ்வளவு நல்லவர் தெரியுமா, அப்படி நினைப்பார்கள். அதற்கு இஸ்லாம் என்ன செய்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்குது. நீங்க மனுஷருக்கு நன்மையை ஏவுறீங்க, ஆனா உங்களை நீங்க மறந்து கொள்றீங்க. உங்களை நீங்கள் மறந்த நிலையில் அடுத்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நன்மையை ஏவுறீங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன தகவலை தருகிறான், நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடியவர்கள் இருப்பார்களே, அவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே மோசமானவர்களாக நடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த அர்த்தத்தை கொடுக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் போறாங்க, மேராஜ் பயணத்துக்கு போறாங்க. ஒரு சிலருடைய நாவுகளுக்கு என்ன செய்யப்படுதுண்டா, அந்த நாவுகள் வெட்டப்படுது. நரகத்துல கத்திரிய கொண்டாந்து கதிர்கோலிக்குது, அதை கொண்டாந்து எல்லா நாவுகளை வாய் எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது யாரு? மண் ஹாவுலாயி, இவர்கள் யார் என்று சொல்லுங்க. காலு, அப்ப சொல்லப்படுது, குத்தபாவு மின் அஹ்லி துனியா, இவர்கள் தான் துனியாவிலே மக்களுக்கு உரை நிகழ்த்திய ஹதீப்மார்கள். நாக்கு வெட்டப்படுதியே, அவர்கள் என்ன செய்தார்கள், கானு யஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸஹும் வஹும் யத்லூனல் கிதாப், அவர்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை ஏவினார்கள், அவர்களை மறந்து வாழ்ந்தார்கள், வேதத்தையும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த குத்துபா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, குத்துபா ஜும்மா குத்துபா மட்டும் இல்ல, எல்லா குத்துபாவும் தான். உரை நிகழ்த்தக்கூடியவர்கள், சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு இந்த நிலை வரும். அதனால எவரை பார்த்தும் தூய்மையானவர் என்று எடை போடாதீங்க. நாங்கள் எங்களை கூட தூய்மையானவர்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனி மனித வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இப்ப சொல்லக்கூடியது. குடும்ப மனைவியோட வாழ்றது இதே, அந்த மனைவியோட வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லவங்களா இருக்கணும். இதுவும் ஒரு வகையான தனிமை தான். தனிமை என்பது தன்னந்தனியா இருப்பது. அது அந்த தனிமையில உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். நாங்க செய்த இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய அருளால செய்தோம் என்று நினைக்கணும். அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளணும். நாங்க அடுத்தவர்களை விமர்சிச்சு அவர்களை தப்பா நினைச்சு மட்டம் தளர்த்தி நினைச்சு நாங்க உயர்ந்தவர்கள், நாங்க ஒசத்தி அர்த்தவங்க தாழ்த்தியன்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி இறைவன் தனிமையான அஞ்சனும் போலவே மனைவியோட வாழ்ற தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அதுல நல்லவர்களாக இருக்க வேண்டும். பல பேர் எப்படி இருப்பாங்க, அரசியல்வாதி, அரசியல் கட்சிக்கு தலைவரா இருப்பாரு, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவரா இருப்பாரு, அல்லது மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இமாமாக இருப்பாரு. கொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு விஷயத்தை கேளுங்க, ரெக்கார்ட் அப்படி அடிச்சு விட்டுருவான். இவனா அடுத்தவனுக்கு தான் உபதேசம் பண்ணுவான். குடும்பத்தில் இவன் செல்லுபடியே ஆக மாட்டான், நல்லவனே இல்லை இவன். கணவர்மார்களை பத்தி ஒரு மனைவி கொடுக்கிற சர்டிபிகேட், அதுதான் கடைசி வரைக்கும் நிக்க போகுது. அதுக்காக தப்பா சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. உடுப்பு வாங்கி கொடுக்கல கெட்டவன் என்று சொல்லக்கூடாது, நகை வாங்கி கொடுக்கல கெட்டவன் என்று சொல்லக்கூடாது, அவன் கோல்பேஸுக்கு கூட்டி போகலன்னு சொல்லி கெட்டவன் என்று சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒழுங்கா நடக்கிறாரா, மார்க்கத்துடைய அளவுகோலில் தன்னுடைய கணவர் சரியா இருக்கிறாரா, நல்லவன் தான் சொல்லணும். அப்ப இந்த மனைவிமார்கள் மத்தியிலே பல பேர் கோட்டை விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு தனிமையான வாழ்க்கை தான். ரூம்ல போட்டு அப்படியே சாத்துவான், என்ன சரி பேசினா எடுத்த இடத்துல ஒரு கண்ணத்துக்கு ஒரு அறை. எத்தனை ஆண்கள் மனைவியர்களுக்கு கை தூக்கி அடிக்கிறாங்க தெரியுமா?
முஸ்லிம் சமுதாயத்துல அடிங்கன்னு சொல்லிக்குது. எப்ப சொல்லிக்குது? வாழவே 7 ஆண்டு போனா உபதேசம் பண்ணி திருந்தலண்டா, கட்டில ஒதுக்கியும் திருந்தலண்டா, லேசா அடி மூஞ்ச தவிர்த்துக்கோன்னு சொல்றாங்க. இவன் கொடுக்கிற அடி சும்மா ஒரு டீயை ஊத்தி தந்திருக்க மாட்டான், எடுத்த எடுப்புல ஒரு கண்ணத்துக்கு அரை ஒன்று விட்டுருவான். இதை ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைருக்கும், உங்களில் யாரு சிறந்தவர் தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, குடும்பத்துல உங்களோட பொண்டாட்டி கிட்ட யாரு சிறந்தவரா இருக்கிறீங்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வான ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் நல்லவனாக இருக்கிறேன். எந்த மனைவிக்கு நான் நல்லவன், என் குடும்பத்துக்கு நான் நல்லவன். ஊர் உலகத்துக்கு மட்டும் நல்லவனா இருக்கக்கூடாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லவனாக மாறினோம் என்றா அப்படிப்பட்டவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கண்டா, அந்த சிறந்தவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்குது. அந்த சிறந்தவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மஃபிரத் இருக்குது. அந்த சிறந்தவர்கள் தான் நினைக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ் மறுமையில் தர இருக்கிறான். அப்ப இதை சிந்தித்து நாங்கள் வாழ வேண்டும். தனி மனித வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வர வேண்டும். நாங்கள் தொழக்கூடியவர்களாக, நோவு பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பதோடு உள்ளம் தூய்மையானதாக மாற வேண்டும். அடுத்தவர்கள் மெச்சுவதற்காக, பாராட்டுவதற்காக, புகழ் தருவதற்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த அழைப்பு பணி இருக்குது, அழைப்பு பணியில இந்த விஷம கருத்து அப்படி பரவி கொண்டிருக்குது. அழைப்பு பணியில ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்றது தன்னை மறந்து வாழ்கிறார்கள். அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்கள் மத்தியிலே நல்லவர்களாக வாழ்கிறார்கள். குடும்பத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோட்டை விட்டு விடுகிறார்கள். அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் மக்கள் மத்தியிலே நல்லவர்களாக வாழ்கிறார்கள். மனைவியிடத்திலே அவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஜமாத் நிர்வாகத்திலே நல்லவர்களாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அப்படி நாரி நராகி போகுது. இதை நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொண்டு, உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்று மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தனியா அல்லாஹ் வாங்கி நல்ல உள்ளத்தோட வாழ்ந்து தனியா அல்லாஹ்வை சந்திச்சோம் என்றா அவங்களுக்கு தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தை கடந்துவிட்டு ஷஅபான் மாதத்திலே, ஷவ்வால் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த ஷவ்வால் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நோன்பு நோட்குமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த 6 நோன்பு தொடர்ச்சியாக நோன்பு நோட்க வேண்டும் என்பது கிடையாது. பல பேர் தொடர்ச்சியாக 6 நோன்பு நோற்று 6 நோன்புக்கு இன்னொரு பெருநாளை கொண்டாடுவாங்க. வயசாக்கள் 6 நோன்பு பெருநாள் அந்த நாள்ல வட்லாப்பத்தை சுட்டு இப்படி செய்யக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். இப்படி 6 நோன்புக்கெல்லாம் பெருநாள் இல்ல, 2 பெருநாள் தான் எங்களுக்கு. சில இவங்க என்ன எண்ணத்துக்கு பெருநாள் உருவாக்குதுன்றதே தெரியாம ஒரு சிலர் ஈது மீலாதுன்னு வச்சுக்கிறான். மீலாது பெருநாள், அதுக்கும் பெருநாள், 6 நோன்புக்கு பெருநாள், எல்லாமே பெருநாள் தான். 2 பெருநாள் தான் எங்களுக்கு இருக்குது. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. நோம்பு பெருநாள் முடிச்சிட்டோம். இன்ஷால்லா இன்னும் 2.5 மாசத்துல ஹஜ் பெருநாளை நாங்க சந்திக்க இருக்கிறோம். இந்த அடிப்படையில 2 பெருநாளோட நிறுத்திக் கொள்ளணும். இந்த 6 நோம்பு பெருநாள் தப்புன்றது இன்னும் தெளிவாக எங்களுக்கு விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா நோம்பு நோக்குமாறு நமக்கு கட்டளையிடவே இல்லை. ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலிலே நீங்கள் 6 நோம்பு நோட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு தான் வருது. பெருநாள் தினம் எதுன்னு சொன்னா ஷவ்வால் முதல் பிறை தான் பெருநாள். அப்ப ரமலானை தொடர்ந்து நீங்க 6 நோம்பு நோட்டுக் கொள்ளுங்கடா, பெருநாளை கொண்டாடாம நாங்க 6 நோம்பு நோக்க வேண்டி வருது. அத ரசூலுல்லாஹ் சொல்லல. ஷவ்வால் ஒன்று தான் எங்களுக்கு பெருநாள் தினம் என்று சொன்னா ஷவ்வால் ஒன்றுல நாங்க பெருநாளை கொண்டாடிட்டோம் என்றா தொடர்ச்சி என்றது ஓடப்படுது. அப்ப அந்த தொடர்ச்சியை ரசூலுல்லாஹ் சொல்லல. எந்த தொடர்ச்சியை சொல்றாங்க? இதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாசத்துல அதுல நீங்க நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப 6 நோன்பு என்பது ஷவ்வால் மாதத்திலே எந்த நாள்லயாவது என்ன செய்யலாம்? தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? நோன்பு நோக்கலாம். தொடர்ச்சியாக நோன்பு நோக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை இது என்னன்னு சொன்னா, அதுல பெருநாள் எதுவும் கொண்டாடக்கூடாது, அந்த வந்த வேகத்துல அப்படி நோன்பு என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். அந்த ஒரு நன்மை இருக்குது. அப்படி யாராவது தொடர்ச்சியா செஞ்சாதான் எனக்கு அதை முடிக்கலாம்னு நினைப்பீங்கடா, தொடர்ச்சியா செய்யறதுல எந்த தவறும் இல்ல. அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலைப்பளு காரணமாக, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல அலுவல்கள் காரணமாக
விட்டு விட்டு தான் பிடிக்க நேரிடுதுன்னு சொன்னா அப்படியும் என்ன செஞ்சிடலாம், அதையும் பிடிப்பதற்கு முடியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கலா செய்யக்கூடிய நோன்பு கலா செய்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்யுங்க, அடுத்த ரமலான் வர காட்டில் நீக்காம அவசர அவசரமா அந்த கலா நோம்புகள் அது கடமையா போகுது. அந்த கலா நோம்புகளை இந்த சவ்வாலிலே உங்களுக்கு பிடிக்க கிடைச்சா அது அப்படி காலம் போக மறந்துடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்த ரமலான் வரைக்கும் கலா செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. அது பெண்களுக்கான விஷயம். இதை நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் எங்களுக்கு தந்த பயிற்சி தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கு. ரமலான்ல கிடைத்த பயிற்சி என்னது, தனிமையில் அல்லாஹ் வஞ்சினது ரமலான்ல கிடைத்த பயிற்சி. அதை நாங்க என்ன செஞ்சிடணும், ரமலான்ல மாத்திரம் நாங்க அதை நிறுத்திக் கொள்ளாம தொடர்ச்சியா ஓதின அந்த குர்ஆன்களை ஓதி கொண்டு போகணும். தொடர்ச்சியா பிடிச்ச அந்த நோன்புகளை நாங்க சுன்னத்தான நோன்புகள் இருக்குது அதுகளை பிடிச்சு கொண்டு போகணும். அதே மாதிரி எங்களுடைய தொழுகைகளை அழகான முறையில் செய்யணும். சுன்னத்து நஃபில் தொழுகைகளை நாங்கள் ரமலான்ல அதிகப்படுத்தினோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராத்தை விட்டு விலகி இருந்தோம். பார்வைகளை பாதுகாத்துக் கொண்டோம். எங்களுடைய காதுகளை பாதுகாத்துக் கொண்டோம். எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொண்டோம். இந்த எல்லா பாதுகாப்பும் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவம். அது ஒரு மாசம் அல்ல ட்ரைனிங் தந்துட்டா அந்த ட்ரைனிங்கை என்ன செய்யணும், மீதி 11 மாசத்துல நாங்க என்ன செய்யணும், அமுல்படுத்தி காட்டணும். அதையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், மனதிலே பதிவு செய்து கொண்டு உங்களுடைய ஏனைய காலங்களிலும் அந்த ரமலான் தந்த படிப்பினைகளும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விரைவு செய்கிறேன்.